ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கருணக்கிழங்கு குழம்பு வைப்போம். அதுக்கு தேவையான பொருள் கருணக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, அது கூடவே ஆனியன், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு, நம்ம வெந்தயம் சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். ஸோ நம்ம வெந்தயமே ஆட் பண்ணிப்போம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு, கூடவே பச்சை மிளகா, பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம தக்காளிய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்க நல்லா வதங்குதா? அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு வதக்குனோம் அப்படின்னா, நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அது வந்து நல்லா வதங்கிரும். சரி ஓகே நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கருணக்கிழங்கையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டு, அதுவும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு புளி கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். எங்க வீட்ல நாங்க கருணக்கிழங்கு குழம்பு இப்படி தான் செய்வோம். நீங்க எல்லாரும் கருணக்கிழங்கு குழம்பு எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம புளிய எடுத்து அதில ஊத்த வேண்டியதுதான். புளியும் அதில் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தால் போதும். நமக்கு தேவையான கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிருச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.